கீழாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறியதாவிற்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தானே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறியதாவிற்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தானே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மன்னாவினால் போஷித்தான். ஏப்பா உனக்கு சூப்பர் ஃபுட் ஒன்று வச்சிருக்கிறேன். காடை என்ன கவுதாரின்னா காடையும் கொடுத்துருவேன். மாலையில் ஃபுல்லாக காடையை கொண்டாந்து நிரப்பிட்டேன். காலையில் உனக்கு ஒரு முக்கியமான ஃபுட்டு வச்சுருக்கிறேன். நைட்டு காடை இருக்குது, அது நீ அடித்து எவ்வளோ வேணால் சாப்பிடு. காலையில் உனக்கு அருமையான மன்னா வச்சுருக்கிறேன். மன்னா எப்படி சேர்த்து கொள்ள வேண்டும்? இது அங்கே ஒரு நிழலாட்டமான காரியங்களாக சொல்லப்பட்டது. இதை நான் கொஞ்சம் அப்படி பார்க்க போகிறோம். ரொம்ப எளிதான முறையில் பார்க்க போகிறோம். எப்படி வேதத்தை வாசிக்கிறது, எப்படி வேதத்தினுடைய அவருடைய வார்த்தைகளை எப்படி பொறுக்கிக் கொள்வது. இப்போ என்ன சொல்கிறாரு? அதிகாலையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு பனிக்கட்டி மாதிரி சின்னதாக இருக்குது. அந்த பனிக்கட்டி எல்லாம் பொறுக்குங்க. அந்த பனிக்கட்டி மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு கூடையில் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நீங்கள் கூடாரத்துக்கு வந்துடுங்க. அதுக்கு பிற்பாடு அதை என்ன செய்யுங்க, அதை சமைக்கணும். அது நிறைய விஷயங்கள் போட்டுருக்குது. அது எப்படி வேணால் சாப்பிட்லாம். அதை நல்லா ஒடிச்சு அப்பம் மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். நல்லா ரைஸு சோறு வடிக்கிற மாதிரி வடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சாயந்தரம் காடையை தொட்டு வச்சுங்க, இது காலையில் சமைச்சு செய்யுங்கன்னு. இவங்க வேலை என்னன்னா காலையிலே போகணும். நல்லா கவனிங்க. மன்னா தேவனுடைய வார்த்தை. வெளியில் இருக்கிற மனுஷனை போஷிப்பதுக்கு 3 வேலை அவர் சொன்னார். 3 வேலை, அந்த ஈவினிங் டிஃபனுன்னு சொல்லிட்டாரு. அந்தி சந்தி மதியான வேலை, ஏன்னா 3 வேலை சாப்பிடணும். சோறு தின்னாதான் உடம்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மன்னாவை இப்போ 3-4 வேலை சாப்பிடணும். ஈவினிங் டிஃபனும் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டா தான் உடம்பு உள்ளான மனுஷன் 2 மனுஷன் இருக்கிறான். வெளியான மனுஷன் ஒருத்தவன். அந்த சரீரம் பிழைக்கணும்னா இந்த மன்னா ரொம்ப முக்கியம். அந்த உள்ளான மனுஷன் சாப்பிடணும்னா, உள்ளான மனுஷன் திடமாக இருக்கணும்னா, பலமாக இருக்கணும்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுதான் மன்னா. சரி, இந்த மன்னாவை நீங்கள் நிறைய பைபிள் படிக்க சொன்னாக்க கணக்கு அவங்களுக்கு கணக்கு தான் முக்கியம். பைபிள் அப்படியே நல்லது. நான் தப்பு சொல்லலை. நான் 50 வாட்டி படிச்சிட்டேங்க, 100 வாட்டி படிச்சிட்டேங்க, வருஷத்துக்கு நான் ஒரு 5 வாட்டி படிச்சிட்டேங்க, 4 வாட்டி படிச்சிட்டேங்க. நல்லது தான், நான் ஒன்றும் தவறு சொல்லலை. ஆனால் மன்னாவை இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒவ்வொரு காரியமாக பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும். எப்போ எழுந்திருக்கணும்? காலையில் எழுந்திருக்கணும். இந்த மன்னா என்ன செய்யுது? பனியோடு அப்படியே சேர்ந்து பெஞ்சிருக்குது. அப்படியே பனிக்கட்டியோடு அது விழுந்துருக்குது. தரை ஃபுல்லும் அப்படியே நிரம்பி இருக்குது. அந்த 16 அதிகாரம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஆழ்ந்து படிங்க. அது ஃபுல்லாக அப்படியே விழுந்து கிடக்குது. விழுந்து கிடந்த உடனே காலையில் நீங்கள் டக்குன்னு பொறிக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லா வெயில் அடிக்கும் போது என்ன செஞ்சிருது? உருகி போயிடுது. ஹல்லேலூயா. அப்போ காலையில் போயிட்டு அதை கரெக்டாக எடுக்கணும். எடுத்து ஒரு கூடை எடுத்துகிட்டு போகணும். உங்கள் வீட்டை விட்டு பிரயாணப்பட்டு வெளியில் வரணும். அது எதை குறிக்குதுன்னா, முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனையே போட்டு குழம்பிட்டு இருக்காதீங்க. மாமனா செல்ல, மருமகன் செல்ல, அவன் செல்ல, பிஸ்னஸ் செல்ல, அது செல்ல, இது செல்லுன்னு இதே போட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. மன்னா பொறுக்கணும்னா வெளியில் வரணும். ஆமென். வீட்டை விட்டு வெளியே வரணும். உங்கள் பிரச்சனையை விட்டு வெளியே வரணும். உங்கள் சூழ்நிலை விட்டு வெளியே வரணும். உங்கள் கவலையை விட்டு வெளியில் வரணும். உங்கள் அங்கலாய்ப்பை விட்டு வெளியே வரணும். உங்கள் தோல்வியை விட்டு வெளியே வரணும். உங்கள் அவமானத்தை விட்டு வெளியில் வாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற போகிறீங்க.
எல்லாத்தையும் எதிர்க்க போகிறீங்க, எல்லாத்தின் மேல காலுக்கிட்டு போட்டு மிதிக்க போறீங்க. ஆமென். அப்போ வீட்டை விட்டு வருதுன்னா உங்களை சார்ந்த எல்லா சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனை விட்டு காலையில் வெளியில வரணும். இதை நான் ஒரு ஃபிசிக்கலாக சொல்லலை. இயேசு கூட பார்த்தீங்கன்னா காலையில் பிராணப்பட்டு வெளியில் போயிட்டார்னா இது எதை குறிக்குதுன்னா உங்களுடைய மனதில் இருக்கிற சகல பிரச்சனைகள், சகல சூழ்நிலைகள், சகல போராட்டங்கள்லேருந்து நீங்கள் செய்யணும், வெளியே புறப்பட்டு வரணும். வெளியில் புறப்பட்டு வரும்பொழுது கூடையோடு வாங்க. ஆமென். ஆயத்தத்தோடு வரணும். இன்னைக்கு வேண்டிய மன்னா எனக்கு கிடைக்க போகுது, அதை நான் கூடையில் அள்ளிக்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியில் வரணும். ஏதோ அவசர நேரத்தில் ஏதோ ஒரு வசனத்தை காலண்டரில் படிச்சுட்டு போயிடுறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் படிச்சுட்டு வெளியில் போயிடுது. ஏன் ஒரு பிச்சைக்காரத்தனமாக ஒரு வசனம் வாட்சி அப்படி சார், ஒரே ஒரு சின்ன ப்ரெட்டு ஒரு கை சோறை சாப்பிட்டு போயிடுயா வெளியில்? எதையாவது ஒரு தொட்டுக்க ஒன்று சாப்பிட்டுட்டு வாயில் போட்டுட்டு ஊறுகாய் ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடுவியா? என்ன சண்டை? உப்பு இல்லைன்னா சண்டை, அது இல்லைன்னா சண்டை, டேஸ்ட் இருக்கணும், அது இருக்கணும், அப்படியே போட்டு சாப்பிட்டு ருசித்து வெளியில் போறிய. இந்த வசனம் சாப்பாடு எப்படி ரசிக்கிறியோ அதுபோல் இந்த தேவனுடைய வார்த்தையை ரசிக்க வேண்டும், அதை ருசிக்க வேண்டும், அதை அழகாக பார்க்கணும். அது அப்படியே மனம் லயிச்சு அந்த சாப்பாட்டை ருசியோடு சாப்பிட்றதாங்க பெரிய பிரச்சனை. ரொம்ப நல்ல காரியம். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு பையன்கிட்ட ஒரு காரியம் சொன்னான். அவனுக்கு ஒரு பிசாசுனால தொந்தரவு இருக்குது. அவன் சொல்கிறான், எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம், ஜீரண பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு நான் அந்த இரவு தான் வந்துட்டு அந்த பிசாசோட நான் இப்போ கத்தி வெளியில் இருப்ப ட்ரை பண்ணேன். அப்போ சொல்கிறான், சாப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணுதுன்னா அவனுக்கு விரோதமாக செஞ்ச ஆட்கள்லாம் ஞாபகம் வருமா, கோபம் கொப்பளிக்குமா, கோபத்தோடு அதை சாப்பிடுவானா. சாப்பிட்டதுனால அதுக்கப்புறம் பார்த்தா அது டைஜஸ்டே ஆகாதான், உடம்புல ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் ட்ரபிள், பல பிரச்சனை வரும். நேற்று கூட ஒருத்தட்ட பேசியிருந்தேன், நீ சாப்பாடு கோபத்தோடு சாப்பிட்றேன். ஆமாங்க, அப்போ தாங்க எவனா எனக்கு விரோதமாக செஞ்செல்லாம் ஞாபகத்துக்கு வருது, அந்த கோபத்தோடு சாப்பாடை சாப்பிட்றேன். பாருங்கள், பிசாசு ஒரு திட்டம் வச்சுருக்கிறான். உன்னை கோபத்தோடு வச்சுக்கிட்டு நீ சாப்பாடு ஆத்திரம் அவசரமாக வெறுப்பு கசப்பில் சாப்பிட்டீங்கன்னா அது டைஜஸ்டே ஆகாது. சயின்டிஃபிக்காக தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு பார்க்கும்போது ரசிக்கணுமா, அப்படியே பார்க்கணுமா. அந்த பார்க்கும்போது உள்ள என்சைம்ஸ் உள்ளே இருக்கிற எல்லா சுரவிகளாம் சுரக்க ஆரம்பிச்சிடுவான், சலைவா சுரக்க ஆரம்பிக்குமா, அதுக்குரிய டைஜஷன் சிஸ்டம் ப்ரிப்பேர் ஆகிடுமா. இந்த சாப்பாடை செரிமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது உள்ள எல்லாம் சிஸ்டம் ரெடி ஆகி நீங்கள் நிம்மதியாக இன்னொரு பேர் சொல்கிறாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா டிவியில் சண்டை காட்சி நடக்கும், அவனை போட்டு அடிப்பான், இவனை போட்டு அடிப்பான், அப்படின்னும் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த வெறியில் சாப்பிட்டீங்கன்னா என்ன அளவு சாப்பிட்டீங்கன்னா தெரியாது, சிஸ்டம்லாம் டவுன் ஆகிடுமா. இல்லையா, என்னென்னலாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு பாருங்க. சாப்பிடும்போது சாப்பிட சொல்ல, அதுதான் வேதம் சொல்லுது, ஆண்டவரை துதித்து சாப்பிட்றதுல தேவனை துதிச்சு ஹாப்பியாக ஆண்டவர் எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தாரு, எவ்வளோ அழகாக கொடுத்தாரு, எவ்வளோ அருமையான சுவையோடு கொடுத்தான்னு ரசித்து உள்ளே சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். ஆமென். நிறைய மருந்தாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இவனுக்கு போனோடனே கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கடைன்னு அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பம் கிளம்பிடுச்சு. அவங்க அப்பா சொல்லிட்டா, டே கிளம்பு, நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வரணும், மண்ணா எடுத்துகிட்டு வரணும், வா போகலாம் அப்படின்னு பையனை கூப்பிட்டுட்டார். 5 வயசு பையன், அவன் ஒரு கூட எடுத்துக்கிட்டு மண்ணா பொறுக்க போயிட்டாங்க. காலையில் விடிகிற நேரத்தில் போயிட்டாங்க. கடைன்னு பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் பையன் கூடையில் பார்த்தா கூட தான் இருக்குது. கூட ஒன்றா, அப்பா என்னப்பா உங்கள் கூடையில் இவ்வளோ இருக்குது, என் கூட வெறும் கூடையாக இருக்குதாப்பா, எல்லாம் உருகிடுச்சப்பாண்ணா. டேய் நல்லா கவனிடா, நீ பொறுக்கி போட்டதெல்லாம் மண்ணா கிடையாது, பனியை பொறுக்கி போட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல போடுறது மண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளை கலரில் பாரு, உருண்டியான சிறிய பொருள் உறைந்த பனிக்கட்டி பொடியை போல தரைமேல் கிடந்தது. மண்ணா எப்படி இருக்கும், நல்லா கவனிங்க. மண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா அது பனிக்கட்டி மாதிரியே இருக்கும். ஏற்கனவே பனி பெஞ்சிருக்குது, கட்டியாக இருக்குது, எல்லாம் கட்டியாக தூளத்தினையாக இருக்குது. அதுக்கு கீழே இந்த மண்ணா போயிடுறது எப்படி பெஞ்சனா பனியோடு கூட அது பெஞ்சிருக்குது, பனியெல்லாம் அங்கே இருந்துருக்குது. பிறந்த உடனே அவங்க பொறுக்கி போடும்பொழுது என்ன செய்கிறாங்க, அந்த சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், இந்த பனிக்கட்டிலாம் வாரி உள்ளே போட்டுக்கிட்டான். அவனுக்கு தெரியல. அப்போ தெரியலன்னா எடுத்து வாரி போட்டு வந்தால் அதுவும் உருண்டையாக பனிக்கட்டி மாதிரி இருக்குது, பனியும் பார்த்தீங்கன்னா உருண்டையாக பனிக்கட்டி, ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்பா சொல்லித்தராரு, டேய் உனக்கு நீ போட்டு வந்ததெல்லாம் பனிக்கட்டியை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கும் நான் உனக்கு சொல்லித்தரேன்.
உனக்கு டவுட்டாக இருந்தால் எடுத்து வாயில் போட்டு பாடு. அல்லேலூயா. சரியாக கவனிக்கல நீங்கள். என்ன பண்ணுப்பாரு, அந்த பனிக்கொட்டை எடுத்து வாயில் போட்டுப்பார். சும்மா தேனிட்ட பணியாரம் மாதிரி தித்திப்பாக இருக்கும். பனிக்கட்டி எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்க, சப்புன்னு இருக்குங்க, டேஸ்டே இருக்காது, ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் மற்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் அதுதான். மனுஷன் பேசுகிற வார்த்தை உலகத்தனமான வார்த்தைங்க, இது முறுமுறுகிற வார்த்தைங்கள்லாம் சப்புன்னு இருக்கும், உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். என்னடா உப்பு சப்பு இல்லாமல் பேசுகிறேன்? நாங்கள் உப்பு சப்பு இல்லாமல் பேசுகிறது தான் உலகத்தினுடைய வார்த்தை. ஒரு பிரயோஜனம் உட்காந்து பட்டிமன்றம்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் கேட்டு ஒன்றும் இருக்காது. இவன் அவனை திட்டுவான், இவனை திட்டுவான், 2 பேர் சிரிச்சுட்டு அதோட போயிடுவாங்க. வாழ்க்கையும் சிரிப்பாக சிரிச்சுட்டு இருக்கோம். அப்போ பாருங்கள், இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி போகணும், வாயில் போட்டு பார்க்கணும். அப்போ நீங்கள் வார்த்தையை பொறுக்குனீங்கன்னா தப்புன்னு எடுத்து வாரி போட்டு அப்படியே 50-10 அதிகாரம் படித்தேன், கணக்கு எழுதிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, 20 வருஷத்தை எடுத்து வாசித்தேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்க்கணும், டேஸ்ட்டாக இருக்கா? அது எப்படி இருக்குது? அப்படியே தேனிட்ட பணியாரம் மாதிரி, சும்மா கொத்தமல்லி அளவாக இருக்குது. டேஸ்ட்டு நாட் டேஸ்ட். ஆமென். அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு சுவை, தேன் மாதிரி இருக்கணும். வேதவசனம் எப்படி இருக்கணும்? சாப்பிட சாப்பிட தேன் மாதிரி இருக்கணும். தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளது. அப்படியே ரசிக்கணும், ருசிக்கணும், அந்த டேஸ்ட் பண்ணணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, மண்ணா எங்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சுன்றானு. உடனே ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பிச்சிட்டார். இப்போ நம்ம வாசித்தோம் அங்கே இதில் கொரிந்தியரில் வாசித்தோம். பவுலை பார்த்தா சொல்கிறான், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நீ இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடலைன்னா பாம்பு வந்துடும், சாத்தான் வந்துடுவான். அதனால தான் வாழ்க்கையை கடித்து விஷமாக்கி உன்னை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறான். அப்போ பணியாரசை பாருங்கள், அன்றைக்கி ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அவரை பாம்பு கொத்துனா ஒன்றுமே ஆகாதான். ஏன்னா புதுசாக இருக்குண்ணா. ஆமாங்கன்றாரு. தேல் கடிச்சா செத்துறாரு. பாம்பு கடிச்சா அவருக்கு அப்படி ஒரு விஷத்தை உள்ளே அவருக்கு ஒரு இது இருக்குதான், விஷம் முறிக்கிற தன்மை இருக்குதான். அந்த விஷம் முறிக்கிற தன்மை என்ன பண்ணுதான், உள்ள அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸு உள்ளே இருக்குதான். பாம்பு கடிச்சா அவருக்கு உண்மையே பண்ணாதான், அவர் மாதிரி தட்டி விட்டு போவாராம். அது உண்மைன்றாங்க கூட இருக்கவங்களாம். அந்த மாதிரி நீங்கள் மண்ணை சாப்பிட்டு ரெடி ஆகிட்டீங்கன்னா எந்த பாம்பு கடிச்சாலும் ஒன்றாவாது. அல்லேலூயா. கீரிப்புள்ள மாதிரி, கீரிப்புள்ளையை பார்த்தீங்கன்னா பாம்பு கொத்தனா கூட அப்படி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எழுந்து ஓடிடுது. ஏன்னா பாடியில் அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கிட்டே இருக்குது. எந்த பாம்பு கடிச்சாலும் அது ஒன்றுமே பண்ணாதான், அது கொஞ்ச நேரம் தூங்குது. ரொம்ப விஷமுள்ள பாம்பு கடிச்சா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்து மறுபடியும் ஓடுது. அந்த மாதிரி எந்த பாம்பு கடித்தாலும் கொஞ்ச நேரம் வேணா தூக்கம் வர்ற மாதிரி வரும், ஆனால் மறுபடியும் எழுந்து வேகமாக ஓடுவீங்க. அவங்கள்ட்ட சொன்ன பாருங்க, நல்லா தான் சொல்லுங்களேன். அவன் விஷப்பான அப்போ மண்ணா பொறுக்கிறவன சாத்தான் என்ன பண்ணாலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், அது தேனிட்ட பணிய மாதிரி உருண்ட அளவுது, ஆனால் சின்னது தான். வேத வசனம் ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. திருக்குறள் மாதிரி, என்ன 4 அடியார் மாதிரி ஒரே போட்டு நன்னடிக்காது. என்ன படிக்கிறதுக்கு எதுவும் வேத பண்டிதர்கள் தான் இதை படித்து மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கிடையாது. ரொம்ப சின்னது, எளிதானது. ஆமென். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன் அப்படி சொல்கிற வார்த்தைகள் கஷ்டமானதா? அது ரொம்ப எளிதான வார்த்தை, ரொம்ப சின்ன வார்த்தை, சின்ன வார்த்தை, ஆனால் வீரியம் உள்ள வார்த்தை, ஸ்ட்ரென்த் உள்ள வார்த்தை, ஒரு மனுஷனை போஷிப்புக்கூடிய வார்த்தைகள். அப்போ மண்ணா பொருகணும்னா அதை நீங்கள் எடுத்து ரசித்து அதை ருசித்து நீங்கள் போட்டிங்கன்னா மற்ற வார்த்தைகளை பொறிக்கிடக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேதத்தை தேடும் பொழுது கருத்தாய் தேடணும், இல்லைன்னா வேற எதையா பொறுக்கிடுவீங்க. சும்மா போய் இப்படிலாம் அள்ளி போட முடியாது. உட்காந்து இது வேத வார்த்தையை எப்படி தேடணும்? கருத்தா தேடணும், கண்டுபிடிச்சி தேடணும். 2 வெள்ளையாக இருக்குது, இதுவும் வெள்ளையாக இருக்குது, அதுவும் வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இது தேவனுடைய வார்த்தை, இது எனக்கு போஷிக்களிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை சரியாக பிக்கப் பண்ணி கூடையில் வைக்கணும். கூடையில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ காலையில் பொறுக்கும் போதே சில பேர் என்ன செய்வாங்க, பைபிளை படித்த ஒரு 10 அதிகாரம் படித்தேன், அதோட தூக்கி போட்டுற வேண்டியது, அதோட போயிட வேண்டியது. இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர் சொல்லித்தராரு, இந்த சேர்க்கப்பட்ட வசனங்கள் அது எடுத்துன பொறுக்கின வசனங்களை கூடையிலேருந்து எடுத்துகிட்டு வாப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த நாள் முழுசும் உனக்கு என்ன வேலை எப்படி தெரியுமா, என்ன வேலை தெரியுமா, அந்த மண்ணாவை போட்டு அரைக்கணும், உரலில் போட்டு அரைக்கணும். அந்த மண்ணாவை நல்லா இதில் வச்சு உரலில் வச்சு குத்தணும், ஆட்டுகளில் போட்டு அரைக்கணும்.
அதை தட்டையாக சுடணும். அப்படி இல்லைன்னா தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் வச்சு கொதிக்க வைக்கணும். சாப்பாடு கொதிக்கிற மாதிரி வெந்துச்சான்னு பார்த்து கொதித்து அதை இறக்கி வைக்கணும். அப்போ காலையில் பொறுக்கிற மண்ணா இரவு வரலையும், அடுத்த நாள் காலையில் வரலையும், நல்லா கவனிங்க, அடுத்த நாள் காலையில் வரலையும் உங்கள் தியானத்துக்கு அதை வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோசிக்க வேண்டும். அது சமைக்கிறதுனா, அது இடிக்கிறதுனா என்ன, போட்டு குத்துன்னு குத்துறதுனா ஒன்றா சேர்த்து அதை ஒரு உருட்டி ஆக்கிறது. இப்போ சப்பாத்தி மாவாக இருக்கும், தண்ணி ஊற்றி பிசைஞ்சுன்னா உருட்டியாக ஒரே லெவலில் கொண்டு வருவீங்க. அப்போ கொண்டு வரணும். இப்போ நாங்கள் பாருங்கள், மண்ணா நாங்கள் அங்கேயும் எங்கேயும் பொறுக்கி தட்டையாக அடித்து எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்களுக்கு தரோம். அதுக்கு நிறைய இத்தனை இடங்கள்ல போய் இங்கே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லா இடத்துலையும் போட்டு அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் படித்து உபாகமத்துக்கு போய் யாத்ராமத்துக்கு போய் கொரிந்தருக்கு போய் கலாத்தியருக்கு போய் யோவானுக்கு போய் எல்லாத்தையும் வசனத்தை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சு போட்டு அடித்து உருட்டினா அப்படியே ஒரு மாவாக வருது. ஆமாம், பாருங்கள் இந்த மண்ணாவை எப்படி சாப்பிட்லாம். இந்த மண்ணாவை அப்படியே சாப்பிட்லாம். அல்லேலூயா, அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாங்க. அந்த சொல்லுவாங்க ஹார்லிக்ஸ் அப்படியே சாப்பிட்லான்னுவாங்க. ஹார்லிக்ஸ் என்ன, இந்த மண்ணாவை அப்படியே சாப்பிட்லாம். எப்படியே சாப்பிட்லாம், அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம். அது ஒரு விதத்தில் சாப்பிட்லாம். இன்னும் கொண்டு உரலில் வச்சு கிடிச்சு அப்படின்னா என்ன, பல வசனங்களை பொறுக்கி எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்து ஒரே மாவாக்கி தட்டை கட்டி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அந்த மண்ணாவை தண்ணியில் வச்சு கொதிக்க வைக்கலாம். அல்லேலூயா. அடுப்பத்தை வைக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அதை வச்சு அவர் அப்படியே பரிசுத்த ஆவியானோட இணைந்து அந்த தேவனுடைய அனலோடு கூட அதை கொடுத்து வைக்கும் பொழுது பாருங்கள், எந்த சாப்பாடுமே அனல் இல்லாமல் சாப்பிட்டா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. சப்பாத்தியாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், உளுத்த மாவை அப்படியே வடை தட்டி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? எண்ணெயில் பொரிச்சாதான் டேஸ்ட்டு, புது டேஸ்ட்டு கொடுக்குது. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானோட உள்ள வச்சு அதை நாள் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சுட்டு சாப்பிட்லாம். ஒன்று ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆமேன். அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியல, அதை இங்கே ரசிக்கலை. எனக்கு தெரிஞ்ச நல்ல வசனத்தை படிக்கிறது சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், நேரம் போகிறதே தெரியாது. அப்போ நாள் முழுதும் இந்த தியானமாய் தேவன் செய்யும்படி விரும்புகிறார். இது கஷ்டமானதே இல்லை. சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு எவ்வளோ உயிரை விடுறீங்க, அதே மாதிரி தான் உள்ளான மனுஷன் உங்களுக்குள்ளே போஷிப்பு உண்டாக்கும்படி தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். அப்போ நீங்கள் போகணும், அதை கருத்தாக தேடணும், உங்களுக்குரிய வார்த்தைகளை அதில் சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் எடுக்கும், அது அன்னையோட முடியக்கூடாது. அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கவும், அதை தியானிக்கவும், அதை ரசிக்கவும், அதை ருசிக்கவும். ஒவ்வொன்றும் ஒரு வசனமும், ஒவ்வொரு வசனம் ஒரு அழகு, ஒவ்வொரு அழகும் தேவனுடைய மகிமை மிளறுகிறது. அவர் சொல்கிறார் என்னுடைய மகிமை. ஆமென். அவருடைய வசன க்ளோரி, அந்த க்ளோரி அப்படியே காலையில் விழுந்து கிடக்குது. காலையில் அதிகாலையில் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மகிமைன்னா அவருடைய அழகு, அவருடைய சாயல், அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் அப்படியே பொடியாக சின்னதாக்கி அவ்வளோ பெரிய வல்லமையை, அவ்வளோ பெரிய அதிகாரத்தை சின்னதாக்கி பொடியாக்கி நீங்கள் சாப்பிட்றவு எளிதாக்கி அதுக்குள்ள டேஸ்ட்டு வச்சு சாப்பிடும்போது ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ அதை எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்குள்ள அந்த க்ளோரி இறங்குது. அந்த க்ளோரி இறங்கினவனை உங்களுக்கு பரிபூரண வல்லமையை கொடுக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த மண்ணாவை போஷித்தவனுக்கு கை கால் என்ன செய்யலை, வீங்கவே இல்லை. அந்த வனாந்தரத்தில் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கணுமா, 30 கிலோமீட்டர், அதுவும் வறட்சியான இடத்துல நடந்தால் என்ன ஆகும், காய் காலெலாம் வீங்கிடும், வீக்கம் வந்துடும். ஆனால் ஒருத்தனுக்கு வீக்கமே இல்லை. ஏன்? மண்ணா சாப்பிட்டதுனால. அது சொல்கிறாரு, உங்களுடைய வஸ்திரம் பழசாகவும் இல்லை. 40 வருஷங்க ஒரே ட்ரெஸ்ஸு, சூப்பர் ட்ரெஸ்ஸு, பிராண்ட் நியூ. இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தால் அடுத்த கிறிஸ்மஸுக்கு பள்ளி இழிக்குது, சாயம் போயிடுது, ஒரு மாதிரி ஆகிடுது, அது போடவே பிடிக்கல, தூக்கி போடலாம் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் மண்ணா சாப்பிட்ற ஆளுக்கு ட்ரெஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமென். சும்மா ட்ரெஸ்ஸு அப்படியே பலன்னு, வஸ்திரம் பழசே ஆகலை. 40 என்ன மாதிரி பிராண்ட் ட்ரெஸ்ஸு பாருங்கள். எந்த சாப்பாடாக சாப்பிட்டா வஸ்திரம் பழசாமல் இருக்குமா? ஆனால் அதையும் செய்கிறார். செருப்பு தேயவும் இல்லை. அது கூட பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர்லேருந்து போட்டு வந்தான்னா 5ஆம் நம்பர் செருப்பு 7ஆம் நம்பர் ஆகுது, 8ஆம் நம்பர் ஆகுது, 10ஆம் நம்பர் செருப்பும் வளருது. ஆமென். 20 சின்ன பையன் சட்டைன்னா ஒரு 5 வயசு சட்டையை தைச்சி போட்டு எடுத்து வந்துருப்பாங்க ஹிப்த்துலேருந்து. ஆமாம், மண்ணா சாப்பிட்டதுனால அவன் வளர வளர ட்ரெஸ்ஸும் பெருசாகுது. ஆமென். சைஸு 22, 24 ஆகுது, 44 ஆகுது.
44 சைஸ் வரலையும் ட்ரெஸ்ஸு வளருது. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி அழகாக உள்ள, எப்படி அருமையாக, எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு அக்யூரேட்டாக அழகாக அதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்காரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், மண்ணா வெறுப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது, அது சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த என்னாமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம், என்னாமத்தம் 11வது அதிகாரம். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அடைத்தாவது, உடல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெய் ருசி போல் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. முதல்ல இங்கே தேனிட்ட பணியாரம் மாதிரி இருந்துச்சு யாத்ரா புத்தகத்தில். என்னாமத்தில் வந்தோன்னா என்ன சொல்கிறான், ஒலிவ எண்ணெய் எப்படி இருக்கும், சப்புன்னு இருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், சப்புன்னு ஆயிடுச்சு அப்படின்றான். ஒலிவ எண்ணெய் மாதிரி இருந்தேன். இன்னும் என்னாமத்தின் புத்தகத்தில் அந்த வசனத்தில் அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மண்ணா எங்களுக்கு வெறுப்பாக இருக்குதுன்றான், கசப்பாக இருக்குதுன்றான், வெறுப்பாக இருக்குதுன்றான். அப்போ வெறுக்கக்கூடிய உணவாக போயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் செய்கிறாரு, கொள்ளிவாய் சர்க்கரை அனுப்பினார் என்று வேதாகம சொல்லுகிறது. அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஆண்டவர் மேலே வெறுப்பும் கசப்பும் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்துடும். சரி, இந்த மன்னா பொறுக்கத்தில் ஒரு சில காரியங்களை நான் சில எச்சரிக்கைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, டெய்லி மன்னா பொறுக்கணும். நல்லா கவனிங்க, மன்னா எப்படி பொறுக்கணும், டெய்லி சாப்பிட்றல, 3 வேளை சாப்பிட்றல, ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் சும்மா இருப்பீங்களா? ஒரு வேளை பட்டினி கிடந்தாவே சேர்த்து வச்சு மதியானம் அடிச்சிடுறீங்க. அப்போ இதை தினம் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 நாள் சேர்த்து வச்சலான்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், அது அடுத்த நாளுக்கும் சேர்த்து வைக்கிறான். அங்கே என்ன செய்யுது, பூச்சி பிடிச்சிருச்சு, அது இதாகிடுச்சு, ரொம்ப பூச்சி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அது எதை குறிக்குதுன்னா, இப்போ நாங்கள் நிறைய இடத்துல எங்கள்கிட்ட ஜெபிக்க வராங்க, அந்த டைமில் மன்னாவை கொடுக்குறோம், அவங்களே மன்னா படிக்க வைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு பெரிய விடுதலை கிடைக்குது. இதே அனுபவத்தை வருஷம் பூரா நடத்திட்டு போனாலும் அது நடக்காது. நல்லா கவனிக்கலாம். இன்னைக்கு கொடுக்குற வசனம், இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்கிற வசனம் இன்றைக்கு தேவைக்கு தான். இன்றைக்கி வச்சுட்டு ஒரு நாள் எங்கடா வச்சு ஞாயிற்றுக்கிழமைன்னா பைபிளை தேடுறது, ஐயோ சர்ச்சுக்கு போகணுமே, எங்கே வச்சேன்னு தெரியலையே, அங்கே வச்சேன். டெய்லி படித்தா தானே உனக்கு தெரியும். சில பேர் பைபிள் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்கும். ஏங்க நீங்கள் கொடுத்த பைபிள் நான் பத்திரமா வச்சுருக்கிறேன், பிரித்து கூட பார்க்கல, அது புதுசாக வச்சுருக்கேன். அப்படி வச்சுருந்தா ஒரு யூஸும் கிடையாது. நல்ல பைபிளை தராங்க, எப்படி மண்ணாவை எப்படி சாப்பிட்டு கடிச்சு மெல்லுவீங்களோ அந்த மாதிரி கோடு கிழிங்க, சைடில் வெளிப்பாடை எழுதுங்க, நோட் புக்கை வச்சு எழுதுங்க, தோன்ற திங்கிங்லாம் எடுத்து வச்சு எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதி எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க, வேற ஒரு பக்கத்தில் எழுதுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. ஒன்றுமே செய்யாமல் ஏதோ தூக்கி போட்டு வந்தானே அப்படி கிடையாது. அப்போது அன்னைக்கு உரியதை அன்னைக்கு தான் உன்னை அடுத்த நாள் வச்சிங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்கிறாரு, உபயோகப்படாதுன்றார். அது உனக்கு உபயோகமாக இருக்காது. ஞாயிற்று ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தா 1 மாதத்துக்கு வச்சுக்க முடியாது. அன்றைக்கி தான் இது. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பைபிள் படிச்சுக்கணும். உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தேவை, உணவு தேவை. எப்படி சரீரம் மேலே வெளியான மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதுபோல் உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, சண்டே அன்னைக்கு டபுள் மடங்கு சேர்த்து வைக்கின்றார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் நடுவில் சில பேர் சொல்கிறத கேட்காம சேர்த்து வச்சானுங்க. அங்கே நாய் போச்சு திட்டுறான், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா 2 மடங்கு எடுத்து வைக்கணுமா? வாசிங்க, 2 மடங்கு எடுத்து வச்சா என்னன்னா அன்றைக்கி பார்த்தா அது நாரவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 2 மடங்கு நீங்கள் வசனம் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஃபுல்லாக வேலையில் இருந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ, ஓய்வு நாள். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமாக படிங்க. டெய்லி 2 சாப்டர் படிச்சிங்கன்னா 4 சாப்டர் படிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் பாருங்கள், அந்த அளவு என்னென்னா 1 ஓமர் அளவு. கொத்தமல்லி அளவு அந்த ருசி தேனிட்டு பெரியாமல் இருந்தது. 1 ஓமர் எடுத்துக்கணுமா? 1 ஓமரானது எப்பாவில 10ல் 1 பங்கு. எல்லாம் கவனிங்களா, எவ்வளோ சாப்பிட்ணும் அதுவும் சொல்லிருக்காரு. என்ன அருமையாக இன்ஸ்ட்ரக்ஷன், எதையும் கேட்கறது கிடையாது.
எங்கேயோ போயிடுது, டிரான்ஸுக்கு போயிடுறது, எங்கேயோ இங்கே இதுக்கு வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தால் எங்கேயோ டிரான்ஸில் வெளியில் போயிடுறது, அப்படி சுற்றி அடிச்சுட்டு திரும்பி வர்றது. இப்போ வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, நல்லா கேளுங்க. என்ன சொல்கிறாரு? ஒரு ஓமரானது எப்பாவில் ஒரு 10, எப்பான்னா 22.5 லிட்டர் சொல்கிறாங்க. 22.5 லிட்டரில் ஒரு பார்ட் அப்படின்னா 10ல் உங்கன்னா 2.2 லிட்டர் வருது. எத்தனை லிட்ரு? 2.2. 1 லிட்டர் அரிசி போட்டால் எத்தனை பேர் சாப்பிட்லாம்? 5 பேர் சாப்பிட்லாமா? ஒரு கிலோ 5 பேர் சாப்பிட்லான்னு வச்சுங்க. நான் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிற ஆட்களே வச்சுக்குவோம். 5 பேர் சாப்பிடலாம். 2 கிலோ போட்டால் 10 பேர் சாப்பிட்லாம். அவர் சொல்கிறாரு ஒரே ஆளுக்கு 2 லிட்டர் எடுத்துக்க சொல்கிறாரு. 10 பேர் சாப்பிட்ற ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறார். அப்படின்னா அவன் நேரத்தில் அப்படி சாப்பிட்டானு, சாப்பிடு வெயிட் ஆட்டுறான், சாப்பிட்றான், ஃபுல்லாக வயிறு நிரம்ப, சாப்பாடு பாதியில் நிரம்பி போவீங்களா? ஃபுல்லாக சாப்பிடுங்க, நிரம்பி சாப்பிடுங்க, நிரப்புங்கன்றார். அப்புறம் நான் 2.2 நான் இப்படி கணக்கு பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டிவைடட் பை 10 அப்படின்னா 2.4, 2.5 மணி நேரம் அது டைம் வேணும்னு நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. 2.5 மணி நேரமாவது நீங்கள் அவர் யோசிக்கணும். 2.5 மணி நேரமாவது நம்ம தேவனிடத்தில் டைம். நீங்கள் அது எப்படி கொடுப்பீங்களா என்ன தெரில. புதிய ஏற்பாட்டில் கூட 1 மணி நேரமாவது ஏன் சொல்கிறாரு, என்னோட விழித்திருக்க கூடாதா? ஆனால் அப்படி இப்படி தேவை பாஸ்டர் சொன்ன மாதிரி அது ஒரு டைம். அந்த நாளிகை அப்படின்னு பார்த்தோன்னா 3 மணி நேரம் அந்த நாட்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ஹவர்ஸாக ஒரு வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாமம் தான் அந்த வேர்டு அங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். அவர் 2.5 மணி நேரமாக அது குறைஞ்சதுன்றார். சரி, நம்ம டைம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். 1 மணி நேரம் 60 நிமிஷம்னு. அப்போது அது எப்பாவில் ஒரு 10, எப்பாவில் ஒரு பங்குனா 2.5 லிட்டர் வருது, 2.5 லிட்டர் வருது. 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரமாவது என்ன முழிக்கிறீங்க? அவ்வளோ நேரம் எங்கங்க 5 நிமிஷம் பண்ணுறதே பெரிய விஷயமா? அப்படிலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆமென். பெரிய விடுதலையோடு கூட இருப்பீங்க. அந்த பங்கு என்று வேதாகமம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ தேவனை எப்படி தரணும்னா, நான் கடைசியாக முடிச்சிடறேன். காலையில் புறப்பட்டு போகணும், அதுவும் அதிகாலை நேரமாக இருக்கணும். சூரிய வெளிச்சம் இருந்தால் உலக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்பொழுது மண்ணா காணாமல் போயிடும். அதனால் அந்த குளிர்ச்சியான வேலையில் தேட சொல்கிறாரு. உங்கள் பிரச்சனை, உங்கள் சூழ்நிலை, உங்களுடைய அழுகை, உங்களுடைய தோல்வி, குடும்பத்தில் அவன் மேலே இவன் மேலே, எல்லா குடும்பத்திலும் புருஷனையும் விட்டுட்டு வெளியில் தேடணும். அப்படி தேடி அதை உங்களுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கணும். அந்த நாள் தியானத்துக்கு, அந்த நாள் யோசனைக்கு, அந்த நாள் முழுதும் யோசிக்க நீங்கள் செய்யுங்க. அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக தேடுங்க. ஆண்டவருக்குள்ளே வாங்க. ஆண்டவர் உங்களை மகிமையினால் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏனென்றால் இது ஏன் ரொம்ப தேவைன்னா, இது ஒவ்வொன்றும் மகிமை. ஆமென். அதிகாலையினுடைய மகிமை சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமையுள்ள வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வச்சு நீங்கள் கிடிச்சு அதை யோசித்து இருதயத்தில் ஆழத்தில் வச்சு சிந்திக்க 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 இயேசுடைய மகிமையின் வெளிச்சம் உங்கள் மூலமாய் பிரகாசிக்கும். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், அவருடைய மகிமையின் மண் வெளிச்சத்தை மகிமை எங்களுடைய மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பாருங்க, மண்பாண்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது அதை ஒரு ஓமர் எடுத்து, ஒரு மண்ணாவை எடுத்து ஒரு இதுக்குள்ளே வைக்க சொல்கிறாங்க, ஒரு இதில் குடத்தில் வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது பின்னாடி அது எல்லாருக்கும் காமிக்கணுன்றாங்க. அதே மகிமை பொருந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயமாகிய 2.25 லிட்டர் எடுத்து உள்ளே தூக்கி வச்சிங்கன்னா அது பிரகாசிக்கும், அது பிரதிபலிக்கும், அது மகிமை வெளிச்சம். அந்த வெளிச்சம் பார்த்தனா சத்துருவம் கிட்டவே வரமாட்டான், பிசாசு ஓடுவான். பிசாசு இருக்கிற இடம் தெரியாமல் விடுப்பான். ஏன்னா உனக்குள்ள சேர்க்கப்பட்ட அந்த அதிகமான நிரப்பப்பட்ட அந்த வார்த்தைகள், இருதயம் முழுதும் நிரப்பப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே வெளியில் பிரகாசிக்கும். சத்துரு அலறி ஓடுவான். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு நல்ல கிறிஸ்துவுக்குள்ள வேதத்தை வாசித்து தேடி தியானித்து வைத்திருக்கிற அந்த மனுஷன் முழிக்கும் போது அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிர்வலைகள் உண்டாகுமா? பிசாசினுடைய ராஜ்யத்தில் அதிர்வலைகள் உண்டாகுமா? பிசாசின் ராஜ்யத்தில் அதிர்ச்சி உண்டாகுமா? டேய் முழிச்சிட்டான், எங்கே வரப்போகிறான்னு தெரியல, எந்த இடத்துக்கு போக போகிறான்னு தெரியல, எந்த கோட்டையை உடைக்க போகிறான்னு தெரியல, எந்த சூழ்நிலையை மாற்ற போகிறான்னு தெரியல, எந்த வனாந்தரத்தை மாற்ற போகிறான், செழிப்பாக்க போகிறான், இத்தனை பேரை கிறிஸ்துக்குள்ளே நடத்த போகிறான்னு தெரியல, ஒரு தேசத்தை சுதந்திரிச்சிடுவான்.
இதுக்கு வந்திருக்கிறது இங்கே சுற்று வட்டாரங்கள் அவ்வளோத்தையும் நாங்கள் சுதந்திரிக்கணும். விலைக்கு வாங்குறதில்ல, அந்த ஆத்துமாக்களை கொலை பொருளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கிருபை செய்ய முடியும், தேவன் உதவி செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் தேவன்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், ஒரு மகிமையின் வெளிச்சத்தை, தேவனுடைய அழகை, கிறிஸ்துவனுடைய அழகை, அவருடைய முகத்தின் சாயலை காண்கிறேன் என்று சொல்லும்படி உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் வேத வசனத்தை கருத்தாக தேடுங்க, அவைகளை எடுத்துக்கொள்ளுங்க, அவளுக்கு அதை சமைத்துக் கொள்ளுங்க, யோசிங்க, தியானிங்க. தேவன் உங்கள் மூலியமாய் அபரிதமாய் வெளிப்படுத்துவார். இதை தான் சோதிக்கிறார். என் கட்டளையை கை கொள்வாங்களோ, என் பிள்ளைங்க பைபிளை வாசிப்பாங்களா, வசனத்தை பொறுக்கிக் கொள்வார்களா, எடுத்துக்கொள்வார்களா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நமக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தேவனை குறித்து முறுமுறுத்து, அவரை பற்றி தவறாய் பேசி, அவரை பற்றி கேவலமாய் பேசி, அவருடைய மகிமையை நாம் விட்டு கொடுக்காதபடி தேவன் உதவி செய்வாராக. தேவன் நன்மைகளை நிரப்புவார். அதனால் வேதத்தை நல்லா வாசிங்க, கருத்தாக வாசிங்க, சேர்த்து வைங்க, தினம் வாசிங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க. தேவன் உங்கள் மூலியமாய் மகிமைப்படுவாராக. ஆமென்.